ஸ்க்ரோலிங். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த 2022 ஸ்டார்டிங் ஜான்வரியிலே அதை பற்றி நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது சில ரீசன்ஸ்க்காக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால வந்து நான் வீடியோ பண்ண வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு பாஸ்ட் 2 to 3 months வந்து நான் நிறையவே ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லாவே நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இயர் எண்டுக்கு வந்தாச்சு. பட் இருந்தாலும் இதை வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்ம அது மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம கண்டினியூஸா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நம்ம அதிகமாக டைம் வேஸ்ட் பண்றோமோன்னு நினைப்போம். பட் அப்படியே இருந்தாலும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் நம்ம வந்து அதை பத்தி யோசிப்போம். இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நான் எப்படி யூடியூப் யூஸ் பண்ணுவோம்னா அதையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அது ஒரு மெயினான விஷயத்தை பேசலாம். எதனால நம்ம ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். நம்ம ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து அதிகமாக பார்க்கறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னா அதோட டியூரேஷன் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10 minutes லாங் வீடியோ பார்க்குறோம்னா அது வந்து ஒரு வீடியோ தான் நம்ம பார்ப்போம். பட் அதே ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவா இருந்துச்சுன்னா 10 to 15 டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டியூரேஷன் தான் வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஷார்ட் வீடியோஸ்க்கு. ஏன்னா எல்லா ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே 60 seconds இருந்தால் மட்டும்தான் அது ஷார்ட் ஃபார்மேட் வீடியோன்னு சொல்றாங்க. அந்த 1 minute நம்ம அந்த ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோல பார்க்குற ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட்டை விட இல்ல 10 to 15 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட்டை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி அதிகமான கண்டென்ட்டும் அவங்களால பார்க்க முடியும். அந்த பிளாட்ஃபார்முக்கும் அது வந்து ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான டைம் வந்து யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், ரெண்டுலயுமே வந்து யூசர்ஸ் எவ்வளவு நேரம் அதை ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ வந்து அவங்களுக்கு நிறையவே ஏர்ன் பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இது கிரியேட்டர்ஸ்க்குமே அட்வான்டேஜா இருக்கு. 2023ல இருந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல மானிட்டைசேஷன் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ்லயே அவங்க ஏர்ன் பண்ணலாம். ஆனா இந்த ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ்ல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நீங்க உடனே அடிக்ட் ஆயிருவீங்க. இது வந்து நான் சும்மா சொல்லல, ஆக்சுவலா இது மாதிரி ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்ல வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ்க்கு சீக்கிரம் அடிக்ட் ஆயிருவாங்கன்னு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு 45 வீடியோஸ் பாக்குறீங்கன்னா 45 ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு 5 to 10 வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. அது மாதிரி மெமரி லாஸஸும் நிறைய வரும்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க நிறைய விஷயம் நீங்க பாக்குறத மறப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸ்ல நம்ம பாக்குறதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே டைப் ஆஃப் கண்டென்ட்டை வந்து கான்சென்ட்ரேஷனோட பாக்குறோம். பட் இங்க ஷார்ட்ஸ்ல வந்து எப்படின்னா நம்ம வேற டைப் ஆஃப் கண்டென்ட்டும் நடுவில் பார்க்கலாம். வேற கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய விஷயம் நீங்க மறந்துடுவீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிறைய ரீல்ஸோ இல்ல ஷார்ட்ஸோ பாக்குறோம்னா அதுல வந்து நம்ம நிறைய விஷயம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். அதுல வந்து ஒரு கொஞ்சம் வீடியோஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் பார்த்ததுல. சில இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணது ஞாபகம் இருக்கும். மற்றபடி நீங்க பார்த்த எல்லா வீடியோவுமே ஞாபகம் இருக்கும்னு சொன்னா அந்த மாதிரி ஞாபகம் இருக்காது. ஆனா நான் ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ்க்கு வந்து நான் அடிக்டட்னு சொல்ல மாட்டேன். பட் நான் அடிக்கடி ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பேன். பட் ஆனால் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது பேர் தான் அடிக்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தினால என்னால் நிறைய ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண முடியல. என்னால் வீடியோஸ் வந்து கரெக்டான டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம படிக்கும் போதும் வந்து சில நேரத்தில் பிரேக் எடுப்போம். பிரேக் எடுக்கும் போது என்ன ஆகும்னா சில நேரத்தில் படிக்கும் போதெல்லாம் டிஸ்டர்பா இருந்திருக்கு. நம்ம வந்து படிக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு 10 நிமிஷம் படிப்போம், இல்ல ஒரு ½ hour படிப்போம். அதுல வந்து ஒரு ½ hour திரும்பி பிரேக் எடுப்போம். அந்த ½ hour வந்து இந்த ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ்னால 1 hour 2 hour கூட ஆயிரும். ரொம்ப பெரிய பிரேக் ஆயிரும் அது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்லி. இதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் போன்லயே டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப் இருக்கு. இதுல நம்ம எவ்வளவு நேரம் வந்து ஸ்கிரீன் ஆன்ல வச்சிருக்கோம், அதே மாதிரி என்னென்ன ஆப்ஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், எத்தனை வாட்டி போன் அன்லாக் பண்றோம், எத்தனை வாட்டி நோட்டிபிகேஷன் வருது, இந்த மாதிரி எல்லா விதமான டீடைல்ஸும் அதுல இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு ஸ்கிரீன் டைம் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரீன் டைம் கோல்னு செட் பண்ணிக்கலாம். அதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் 4 hours 47 minutes வச்சிருப்பேன். ஸோ அதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். எல்லா நாளும் நான் அதான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா நாளும் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன்னா அது கிடையாது. ஏன்னா நிறைய வாட்டி வந்து சில நேரம்லாம் வந்து அதை தாண்டியும் போயிருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்றோமோ அந்த ஆப்ஸ்க்குலாம் தனியாவே நம்ம ஆப் டைமர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு மேல வந்து அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அந்த டைமுக்கு அப்புறம் அந்த ஆப் யூஸ் பண்ணவே முடியாதான்னு சொல்லி. அப்படி கிடையாது. நீங்க திரும்பி போயிட்டு அதுல டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ஆப் டைமர் ஆஃப் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஆப் டைமர் வச்சு யூஸ் பண்றதே அந்த டைமிங் குறைக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதை போய் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றது அதை ஆஃப் பண்றதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்க இந்த அடிக்ஷன்ல இருந்தெல்லாம் வெளில வரணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க, யூடியூப் அதிகமா யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு 1 hour இல்ல 1.5 hour, அது மாதிரி யூடியூப்க்கு 1 hour 1.5 hour வச்சுட்டீங்கன்னா அந்த டே ஃபுல்லா அது 1.5 hourக்கு மட்டும் தான் அந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். உங்களால 1.5 hour தாண்டிடுச்சுன்னா அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா ஷார்ட்ஸ் பார்க்க கூடாது, ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் தனியா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கலாம். ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் பார்க்கறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது நீங்க எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு.